இப்போ வந்து ஒரு ஃபோன் லேப்டாப்லாம் எடுத்துட்டு போயிட்டலாம் சொல்லி வீடியோ வருது. ஐயோ ப்ரோ, அது லேப்டாப் இல்லை ப்ரோ, PS5 எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆமாம், அந்த வீடியோவில் அதுதான் காட்டினாங்க. அவருக்கு வந்து இல்லை நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு மேலே பணத்து மேலே ஆசையில் அவர் சேனல் விட்டு போனால் நம்ம என்ன பண்ணுறது? அவங்களுக்கு வீடியோவாக அவங்க போட்டு காமிக்கிறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? கண்ணால் பார்த்தாச்சு, காதாலையும் கேட்டாச்சு. அப்போ ஒருத்தனுக்கு என்ன தானே ப்ரூஃப் வேணும்? இது யார் சைடு பண்ணுறேன்னே தெரில ப்ரோ. ஆக்சுவலாக ஒரு சைடு இது இவங்கன்னா நல்லவன் அவன் அடிச்சு காட்டுறான், இந்த சைடு இவன் தான் நல்லவன் இவன் அடிச்சு காட்டுறான். இவன் பேச்சுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் தெளிவான வீடியோ ஃபுட்டேஜ் ஏதாவது ஆதாரம் ப்ரூஃப் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபோன் லேப்டாப்லாம் எடுத்துட்டு போயிட்டலாம் சொல்லி வீடியோ வருது. ப்ரோ, அது லேப்டாப் ஃபோன்லாம் இல்லை ப்ரோ, அது வந்து PS5 எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க. இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலையா? அவர் வந்து நிறைய ஓன் கண்டென்ட்ஸ் பண்ணுவார். அவரோட வீடியோஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்து எனக்கு ஃபோன் ஸ்மெல் இன்ட்ரெஸ்ட் அவரால் தான். இப்போ அவர் வந்து பிரிஞ்சிருக்காருன்னு தெரியல, எனக்கே ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்குது. அவர் வந்து ட்ரூவாக ஆனஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணுறாரு. எந்த ஃபோன் வாங்க நீங்கள் வாங்க ட்ரூவாக கொடுக்குறாரு. அதுவே உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். மிச்சப்படி 99% வந்து அவங்க பிராண்டு தான் சொல்கிறாங்க. மிச்சம் 1% தான் அவரால் கண்டென்ட் போட முடியும். அப்போ எப்படி அவரால் ஒத்துக்க முடியும்? அது அவர் மேலே தப்பு. அவரும் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறாரு, அவங்க விட மாட்டேங்கிறாங்க. அதான் ஒன்று. கிட்டத்தட்ட அவர் ஸ்டார்டிங் வீடியோலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாமே ஒரு ரியலாக ஐஃபோன்லேருந்து எல்லாமே அவர் கரெக்டாக சொல்லுவார்னா. அதனால் எனக்கு அவர் மேலே தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. 2 சைடு வீடியோவும் பார்த்தீங்கன்னா சுதர்சன் அவர் வீடியோகள் பார்த்தேன். இன்னொரு அடடா கிரியேட்டர்ஸ் வந்து அவங்களா கிரியேட் பண்ணி போட்ட மாதிரி நான் பார்க்கல. ஒன்றும் அடடா கிரியேட்டர்ஸோட வீடியோவில் பிளே ஸ்டேஷனை வந்து ஒரு கட்டப்பையில் வச்சு எடுத்துட்டு போறாங்க. கேட்டால் வந்து சுதர்சன் தான் எடுத்துட்டு வர சொல்றாங்க. அதெல்லாம் சிசிடிவியாக மாட்டிருக்கு. அப்படியா? எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க. அவ்வளோ அடடா கிரியேட் டெக் பாஸ் அவரை பற்றி தான் தெரியும். இப்போ வர ரீசெண்டாக ஒரு சேனல் வர ஆரம்பிச்சிட்டார், டெக் சூப்பர் ஸ்டார் தான். டெக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏன் வெளியே வந்தேன்னு அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, ஐ குவைட் டெக் பாஸ்ன்னு. அதில் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு, இந்த அடடா கிரியேட்டர்ஸ் பற்றி, அவங்க பேமெண்ட் இஷ்யூஸ், அதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அடடா கிரியேட்டர்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ டெக் பாஸ் டீமில் வந்து நிறைய பேர் வந்து பொருளை வந்து தெஃப்ட் பண்ணி போனது, இந்த ஐஃபோன்ஸ்லாம் எடுத்துட்டு பேமெண்ட் தராமல் வச்சிருக்காங்க. அவர் பேமெண்ட் மந்த்லி பேமெண்ட் கொடுத்தாரு, டெக் பாஸ் கொடுத்துருக்காரு, சுதர்சன் கொடுத்துருக்காரு. அதோட ப்ரூஃப் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் நிறைய காமிச்சிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ வந்து டெக் பாஸ் வந்து இப்போ ரிப்ளே வீடியோ தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் போடும்போது தான் தெரியும் 2 பேரில் யார் வந்து கரெக்டாக சொல்கிறாங்கன்னு. ஏன்னா இந்த 2 வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது ப்ரோ. ஸோ அதுதான் ஃபேக்ட். ஏன்னா இப்போ அடடா கிரியேட்டர் சொல்லும் போது என்ன சொல்கிறேன், நாங்கள் கரெக்டாக மந்த்லி பேமெண்ட் தரோம். அது இல்லாமல் அவங்க டீமில் வந்து நிறைய பேர் வந்து மொபைலை தெஃப்ட் பண்ணிட்டு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட்டிங் ஃபார் சுதர்சனோட வீடியோ. அவர் வீடியோ வந்தால் தான் தெரியும். 2 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்த்தேன். நான் 2 பேருமே, இவர் ஃபர்ஸ்ட் சுதர்சனில் தான் வீடியோ போட்டிருந்தாரு, பிளாக் ஸ்க்ரீனில் போட்டு நம்மளெல்லாம் இப்படி பேச வச்சிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் இங்கே அடடா கிரியேட்டர்ஸ் அவங்க வீடியோவும் ரிலீஸ் பண்ணாங்க. பட் 2 சைடில் பார்த்தா 2 பேருமே இவங்களோட ஒப்பீனியனை சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா இவர் சுதர்சன் அண்ணா வந்து இந்த மாதிரி 15 crores கேட்டதாக சொல்லியிருந்தாரு. ஆனால் அவங்க கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. நான் அடடா கிரியேட்டர்ஸ், ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒன்று கால்குலேட் பண்ணிங்கன்னா குட்வில்னு ஒன்று இருக்குது, சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆஃபீஸு, எக்யூப்மெண்ட்டு, அதுன்னு செலவு போட்டு அவங்க 15 கேட்குறாங்க. சரி, நீங்கள் பேசினா கூட 10 வராங்கன்னா அவங்க கேட்குறதுல நியாயம் இருக்குது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க சொல்கிறது தான் ஒரு வேலை, நம்ம போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. இன்னொன்று அவரும் ப்ரூஃப் காட்டுறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி காமி. ஏன்னா இவர் வந்து சுதர்சன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நான் வீடியோ பார்த்து அவங்க கருத்து சொல்கிறேன். என்னன்னா இவர் சைட்லேருந்து கேட்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மேலே பாதி மட்டும்தான் காமிச்சு சரி ப்ரூஃப் காமிச்சாரு. இவங்க சொன்னதை வச்சுட்டு அவங்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறாங்க. ஏன்னா ப்ரூஃப் காமிக்காம பேசினா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் அந்த சைட்லேயும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ படி ஆடியோ காட்டுறாங்க, ப்ரூஃப் காட்டுறாங்க. அந்த PS5 மேட்டர் கூட ஒன்று பார்த்துருந்தேன் நான். சரி, தப்பு இல்லை, ஏதோ வேறு விதமாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்தா ஒரே நேரத்தில் ஃபோன் எல்லாம் இதான விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க சைடில் நல்ல இது, ஏன்னா வீடியோவாக உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வீடியோவாக அவங்க போட்டு காமிக்கிறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? கண்ணால் பார்த்தாச்சு, காதாலையும் கேட்டாச்சு. அப்போ ஒருத்தனுக்கு என்ன தானே ப்ரூஃப் வேணும்? இது அதனால என்ன தப்புன்றது அவங்க 2 சைடில் இருந்து பேசணும். இவங்க சைடில் இருந்து எதுவுமே சொல்லவே இல்லை. கட்டப்பை மேட்டர் மணிக்கே மாட்டேன்னு அப்படியே அந்த வீடியோ முடிச்சிட்டாங்க. இந்த சைடு கட்டப்பை என்ன இருந்துச்சு இவர் சொன்னார். என்னன்னா டெக் பாஸ் நான் பொறுத்த வரைக்கும் அவர் மாதிரி ரிவ்யூ நல்லா, ஏன்னா அவர் ரிவ்யூ பார்த்தா நானே ஃபோன் வாங்குவேன் நான். ஏன்னா அவர் நல்ல ரிவ்யூ பண்ணுவார், நல்ல கண்டென்ட் கிரியேஷன் நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ஓனர்ஷிப் ரைட்ஸு ஒரு பிரச்சனை, லீகல் வைஸ் மூவ் பண்ணுறதுன்னு வச்சுக்கிட்டா எனக்கு தெரிஞ்சு அடடா கிரியேட்டர்ஸ் சைடில் ஒரு இது நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூசர் தான் ஒரு ரேட் சொல்லுவார் பிஸ்னஸ் பேசுறதுக்கு. இப்போ நான் இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ லாபம் வேணும் அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா இப்போ டேரக்டர் பேச முடியாது, ஏன்னா ப்ரொடியூசரோட காசு அது மாதிரி தான் ஒருத்தவங்க. ஏன்னா அவரே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, ஷேரும் கொடுக்குறாங்க, அவரே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா காசும் அவங்க இறக்கிட்டு அப்புறம் 50% கேட்டதா சுதர்சன் 50% கேட்டதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதையும் கொடுத்துட்டாருன்னா இவங்க எங்கே போகிற நடுத்தர் தான் போய் நிற்க முடியும். இவங்க கேட்கறது தப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அதான் ப்ரோ. இப்போ நம்ம அதுவும் ஃபர்தராக யோசிக்க முடியாது. ஏன்னா இந்த சைடும் இவங்க வந்து நான் தான் பெருசுன்னு அடிச்சு காட்டுறாங்க, இந்த சைடும் இவங்க ஒரு ஃபுட்டேஜ் போடுறாங்க. இதுக்கு மேலே சுதர்சன் வேற ஒரு புதுசாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அது வேற ஏதோ
ஏதோ புதுசாக வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரூஃப்லாம் அது ஒன்று அவர் காட்டுவாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் போட்டு விட்டுருங்க ப்ரோ. சுதர்சன் ப்ரோ என்னதான் இருந்தாலும் அடடா கிரேஸ் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆஃபீஸ்லாம் ஓப்பன் பண்ணி அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சுதர்சனை நம்பி அவர் விட்டு போனது வந்து அவர் வந்து இவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்ட மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எப்படின்னா மணிக்காக கூட அவர் போயிருக்கலாம் ப்ரோ. இப்போ வந்து சுதர்சன் வந்து மணிக்காக கூட வெளியே போயிருக்கலாம். ஏன்னா 33% ஷேர் தரேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 30 அது வந்து 50 கேட்குறேன்னு சொல்கிறாரு. ஒரு இப்போ எப்படின்னா மணி ஈகோ கூட வந்திருக்கலாம். நம்மளை வச்சு வீடியோ எடுக்கிறாங்க, ஏன்னா பாதி மணி அவங்க எடுத்துக்கிறாங்களே. ஸோ அந்த ஈகோவில் கூட வெளியே போயிருக்கலாம், சொல்ல முடியாது கரெக்டாக. எனக்கு தெரிஞ்சு சுதர்சன் மேலே தான் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குமோன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இப்போ எப்படின்னா இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் இருந்திருக்கோம் ப்ரோ, முன்னாடி இருந்திருக்கோம். எப்படின்னா மணினால மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம் வந்து மணினால தான் ப்ரோ வரும். இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இப்போ அவர் வீடியோ அவர் வீடியோவில் வந்து ஒர்க் தான் பண்ணுறாரு, 33% தான் வருது. பேலன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அடடா கிரியேட் தானே போகுது. நம்மளால் நம்ம ஒர்க்கை வாங்கிட்டு நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக கூட அவர் நினச்சிருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஈகோனால வெளியே போயிருக்கலாம் ப்ரோ. இப்போ நம்ம தனியாக ஆரம்பித்தா நிறையா நான் சம்பாதிக்கலாம், ஏர்ன் பண்ணலாம்னு நினச்சிருக்கலாம். என்னோட சப்போர்ட் வந்து எப்படி சொல்றது, அடடா கிரியேட்டர்ஸ் தான் ப்ரோ, அவ்வளோதான். ஆனால் அவரை நம்பி அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இத்தனை வருஷமா கூட வச்சிருக்காங்க, பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சுதர்சன் என்னதான் ரிப்ளை வீடியோ போட்டாலும் அடடா கிரியேட்டர்ஸ் தான் ப்ரோ. ஏன் சப்போர்ட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்த இதில் மட்டும் பண்ணுறேன். இப்போ யார் சப்போர்ட் பண்ணுறாங்கலாம் நம்ம இது வச்சு சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல ப்ரோ. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்கிறதுக்காக நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ண முடியாது. இப்போ அவங்க வச்சு இந்த ப்ரூஃபோட அடிப்படையில் நான் யார் சொல்கிறேன், இப்போதைக்கு வந்து சுதர்சனுக்கு அந்த ப்ரோக்கு எதிராக தான் எல்லா ஃபுட்டேஜும் இருக்குது. ஸோ அவரை நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண ஆமாம், அதனால் நம்ம இப்போதைக்கு டெக் பாஸ் தான் சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க வந்து ஒரு கன்க்ளூஷன் வீடியோ போட்டாங்க, அப்போ இவரும் கன்க்ளூஷன் போட்டால் தான் நம்மளுக்கு என்ன எது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல. சுதர்சன் என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக தராங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லை ப்ரோ, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சேனல் 3 பேர் இருக்காங்க ஓகேவா, அவங்களோட ஷேர் என்னன்னா 3 தானே இருக்கும். 3 பேர் ஷேர் பிரிச்சுக்கிறாங்க. அவங்க 33% வந்து சுதர்சனுக்கு தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதுக்கு மேலே ஒரு 50% அவரோட தப்பு தானே அது. இவங்க 2 பேர் இவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் தான் பண்ணுறீங்க ஒரு சேனலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டு அந்த சேனல் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறீங்க. அவர் வந்து சேனல் பார்ட்னராக தான் இருந்திருக்காரு, அதாவது ஒரு வீடியோ ஜாக்கியாக இருந்திருக்காரு. அதுக்கான சம்பளம் 33% எனக்கு பெரிய விஷயம். இப்போ அவருக்கு வந்து சேலரி கொடுத்து உட்கார வச்சிருக்கலாமா? சேலரி கொடுத்துருந்தா எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? பர்சன்டேஜில் கொடுத்துருக்க மாட்டாங்களா? ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி ஒரு 1 lakh 2 lakh அந்த மாதிரி கொடுக்கறது வாய்ப்பு இருக்கா? ஆனால் இப்போ 33%னா அவங்க என்ன ப்ராஃபிட் எடுக்கிறாங்களோ அதில் அவர் கிடைக்குதுல்ல. ஸோ அப்படி பார்த்தா அவங்க சைடு தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு தப்பு இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க போட்ட வீடியோவில் ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுமாரி அவர் சேனலை விட்டு போகாதனும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மீறி அவருக்கு வந்து இல்லை நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு மேலே பணத்து மேலே ஆசையில் அவர் சேனல் விட்டு போனால் நம்ம என்ன பண்ணுறது? அவர் மேலே எனக்கு தெரிஞ்சு தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என் சப்போர்ட் 2 சைட்லேயும் ஒரு சைடு நியாயம் இருக்குது. பட் இந்த ஓனர்ஷிப் ரைட்ஸு எல்லா நியாயத்தை பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அடடா கிரியேட்டர் சைடில் தான் நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கலாம்.